எய்தர் யூ லவ் தமாஷா ஆர் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமாஷா. தேர் இஸ் நோ ஐ டோன்ட் லைக் தமாஷா. ஸோ அந்த மாதிரியான படம் தான் தமாஷா. எல்லாரும் தமாஷாவை இன்ஸ்பயரா எடுத்துக்காதீங்க. எல்லாருக்கும் அந்த ஹார்ட்டை ஃபாலோ பண்ற வாய்ப்பு அமையாச்சு. தமாஷா என்ன சொல்ல வந்துச்சு அப்படின்னு எனக்கு புரிஞ்சு அப்படின்னா, எல்லாரும் ரேஸ் ஓடுறீங்க, ஓடுங்க. ரேஸ் ஓடுறது தப்பு கிடையாது. நீங்க அந்த ரேஸை எதுக்கு ஓடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரேஸை ஓடுங்க அப்படின்றது தான் தமாஷா சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு. வேற சொசைட்டிக்காண்டி ஓடாம பேஷனுக்காண்டி எல்லாரும் பண்றாங்கன்னு ஒரு விஷயத்த பண்ணாம உனக்கு என்ன பண்ணணுன்றத பண்ணு அப்படின்றது மாதிரி தான் இருந்தது. யதார்த்தமா அந்த படம் பார்த்தா ஒரு மாதிரி ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அந்த படத்தை பார்த்துட்டோன்னே கொஞ்சம் ரிலீஃபா ரெஃப்ரெஷிங்கா ஒரு படம். அது லாங்குவேஜை தாண்டி எனக்கு இப்போ சப்டைட்டில் கூட இல்லாமல் நான் அந்த படத்தை பார்ப்பேன். 10 வருஷம் அந்த படம் ரிலீஸ் ஆகி 10 வருஷம் ஆச்சு. அதை நான் கண்டிப்பாக பேசி ஆகணும். ஈவன் தமிழன்ஸுக்கு ஹிந்தி படம் பெருசாக அந்த படத்தை நிறைய பேத்துக்கு பார்க்கல, தமிழன் தெரியாதனாலும் அங்கே வியூஸே போகாதனாலும் நான் பேசணும்னு நினச்சது காரணம் வந்து இதுதான். மற்ற வீடியோலாம் வியூஸ் போயிடும் போகலை. இந்த வீடியோக்கு அது வர்ற வயசு கூட வராகும், அந்த மாதிரி தான் இருக்கும். தமாஷா இன்கா சொல்லி படம் தான் 20 வயசு இருக்கும்போது அந்த படத்தை பார்த்தேன். அப்போ அந்த படம் என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சோ, இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு தடவை பார்த்தப்போ அது அந்த ஃபீல் தான் கொடுத்துச்சு. மோஸ்ட்ல ரைட் அமுக்கி ரெஃப்ரெஷ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் தமாஷா எப்போ பார்த்தாலும் இருக்கும். ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அப்படிதான் இருந்துச்சு அது. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. இந்த படம் ஒவ்வொரு தாட்டி பார்க்கையில் ஒவ்வொரு புரிதல் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்கையில் அந்த கோர்சிகா போர்ஷன் எல்லாமே நல்லா ஜாலியாக பார்க்குறதுக்கு இருக்கும். செகண்ட் டைம் பார்த்தப்போ அதோட டார்க் சைடு பார்க்கும்போது இப்படி இருக்கேன்னுச்சு. தேர்ட் டைம் ஓவராலாகவே அந்த படத்தோட டெப்த்து புரிஞ்சுச்சு. இப்போ மறுபடியும் ரீசெண்டாக பார்க்கல ஏன் இதை மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்கிறாங்கன்ற அளவுக்கு ஒரு புரிதல் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு ஏஜ்டு ஒயின் மாதிரி தான். அது பார்க்க இன்னுமே அது போர் அடிக்காமல் இன்னும் புது புது எலமெண்ட்டாக தான் அதில் உள்ள தேட முடியே தவிர அது சலிக்கவே இல்லை. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு படம் தான் தமாஷா. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னா அந்த படம் ஃப்ளாப். வெயிட் பண்ணி இது வந்து கண்டிப்பா ஏஜ் லைக் ஒயின் சூப்பர் மாஸ்டர் பீஸ்லாம் சொன்ன போது இந்த ஃப்ளாப் சொல்லணும் அப்படின்னு நம்ம தமிழர்லாம் இப்பதான் நல்ல படத்தை ஃப்ளாப் பண்ணி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நார்த் இந்தியன்ஸ் நமக்கெல்லாம் முன்னோடி. நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஊரும் பிளட் பேர் பார்க்கும்போது அவர் பேர் வந்து ஈரானியன் ஈரானியன் டேரக்டரோட பேர்கள் மாதிரி இருக்கு. அவங்க டேரக்டர் நேம்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஏகப்பட்ட இன்டர்ப்ஷன்ஸ் இருக்கு இந்த படத்தை பத்தி. எனக்கு அதுல ஒண்ணு பிடிச்சது வந்து அகர் தும் சாத்துவ பாட்டு வரும். அப்போ வந்து அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு தாராவும் வீடும் பேசிக்கும் போது அந்த 2 கான்வர்சேஷன் இருக்குல்ல, அது வந்து 2 பேருக்கு உண்டான கான்வர்சேஷன் தான். அப்படிதான் வந்து ஸ்க்ரீன்ல நமக்கு தெரியும். பட் ஆனால் அதை ஆர்டிஸ்டிக் வேலை பார்க்கல. அவங்க 2 பேரும் ஒரே ஆள் தான். எப்படின்னா அவங்க 2 பேரும், அதாவது வீடுக்குள்ள இருக்கவன் தான் தாரா ஒரு பர்சனாலிட்டி வந்து வீடுக்குள்ள இருக்க ஒரு பர்சனாலிட்டி. அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, தாரா வந்து ரெட் கலர் இது போட்டிருப்பா, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பா. ரன்பீர் கபூர் வந்து பேஜ் கலர் போட்டிருப்பா. அதோட ரெப்ரசன்டேஷன் என்னன்னா வந்து அவங்க வந்து தாரா வந்து ஹர்ட்டை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரியும், ரன்பீர் வந்து பேஜ் வந்து பிரெயினை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரியும், ஹார்ட்டும் பிரெயினுக்கு உண்டான ஒரு வார் தான் அந்த அகர் தும் சாத்துவ பாட்டு. அந்த 2த்துக்கு உண்டான பேட்டில் தான் வந்து அந்த பாட்டு முழுக்க இருக்கும். அதான் நீ ஏன் அவன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பான், ஆனா அவனுக்கு பிடிச்சி வாழல அந்த வாழ்க்கை. பட் ஆனா அவன் அந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் வாழணும்னு நின்னால அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கா. பட் அவனுக்கு ஸ்டோரி டெல்லர் ஆகணும். அதை யாரு பார்த்திருக்கானா, தாரா பார்த்திருக்கனால நீ ஏன் எப்படி இருக்க, நீ இது கிடையாது, நீ வந்து உன்னோட ட்ரூ செல்ஃபுக்கு வான்ற சொல்றதுதான் வந்து அந்த இது பிரெயினுக்கு வந்து சொல்லுது. ஹர்ட்டுக்கு வந்து நான் ஸ்டோரி டெல்லர் ஆகணும், எனக்கு பிடிக்கணும்னு இருக்கு. பட் ஆனா பிரெயின் வந்து இப்படி இருக்கு. ஸோ அதனால ஹர்ட் வந்து சொல்லி திருத்துது, நீ வா அந்த செல்ஃபுக்கு. அவனோட 2 பர்சனாலிட்டி தான் தாரா வீடு. இந்த ஒரு அந்த ரெப்ரசன்டேஷன் தான் கலரை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணி அந்த ஒரு பாட்டுமே அந்த 2 பேசிக்கிற மாதிரி இருக்கும். ஹர்ட்டும் பிரெயினும் பேசிக்கிற மாதிரி.
டைரக்டரே வந்து இப்படிதான் சொல்லி வச்சிருக்காப்ல. அது ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. The fight is actually inside him, and that becomes the proactive force for this scene. நான் கூட இவனே கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிச்சு என்ன நம்மளும் தான் படம் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி அதுல ஏகப்பட்ட ஆர்டிஸ்டிக் சென்ஸ் வச்சு இந்த படம் இருக்கும். அதனாலே அதுவும் ஒரு மெயின் ரீசன் இந்த படம் ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றது. இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக் ரீசனா நான் 1008 சொல்லலாம். அது 3 கண்ணாடியுமே அவனோட 3 பெர்சனாலிட்டி ரெப்ரசென்ட் பண்றது. ஒருத்தன் வந்து ரோபோட் மாதிரி வேலைக்கு போயிட்டே இருக்கான். இந்த சைட்ல இருக்கவன் ஜோக்கர் கதை சொல்றவன், நடுவில் இருக்கவன் தான் இவன். அந்த 3 கண்ணாடிக்குமே தனித்தனி கதை சொல்லுவாங்க. அது எல்லாமே பொய்யா இருந்தாலும் கேட்க நல்லா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கு தெரியுமா அப்படின்ற அளவுக்கு நிறைய இருக்கும். பட் இருந்தாலுமே அதெல்லாம் கேட்க நல்லா இருக்கும். படம் எடுத்துக்கிட்ட மேட்டராகவும் சொல்கிற விதமாகவும் சின்ன வயசில் நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஒரு விளையாட்டு விளையாண்டுருக்கோம். அந்த விளையாட்டுக்காக நம்ம நேரம் நம்மளோட பிடிச்சது எல்லாத்தையும் வந்துட்டு அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்திருப்போம். வளர்ந்ததுக்கப்புறம் தெரிஞ்சோ தெரியாமையோ சிலர் அதை ஆயிடுவாங்க, சிலர் வேறு மாதிரி போயிடுவாங்க. பட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் வேறு ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அந்த விளையாண்ட டைமை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப ப்ரெஷியஸாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுதான் நம்மன்னு தோணும். ஸோ தமாஷா பார்த்தீங்கன்னா அந்த உங்களை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். மெயினாக இது நான் நல்லா சொல்லணும் வந்துட்டு மெயினாக அது ஒரு வந்து லவ் படத்துன்றதை தாண்டி அது ஒரு செல்ஃப் டிஸ்கவரி படம். லவ் படம்லாம் இல்லை, அது சும்மா பிஸ்னஸ்க்கு. அது செல்ஃப் டிஸ்கவரி தான். நம்ம எல்லாருமே மறந்துருப்போம், எல்லாருமே அப்படிதான் சுற்றிட்டு இருக்கோம் இல்லையா? இதுக்கு ஓடுறோன்னு தெரியாமல் ஓடிட்டே இருக்கணும். ஏன்னா ஓடினா தான் வேல்யூ பண்ணுவாங்க, ஓடாமல் வந்து நம்மளை யாரும் வேல்யூ பண்ண மாட்டாங்கன்ற பயம் இருக்கும். பட் நம்ம வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ஏன் ஓடுறோன்ற காரணத்தை கண்டுபிடிச்சிடலான்றதான் தமாஷா சொல்ல வருது. தமாஷா ஒன் வேர்ட்ல சொன்னா தமாஷா இஸ் ஆல் அபவுட் செல்ஃப் டிஸ்கவரி. எஸ், அவங்கள மீறி அந்த லவ் அவங்களுக்குள்ளே எப்படி வருது, அவங்கள மீறி அந்த லவ் எப்படி வருதுன்றத ரொம்ப சூப்பரா ஆர்கானிக்கா காட்டணும். ஆர்கானிக்கா அதை வருதுதான், ஆர்கானிக்கா வருதுன்றது எழுதிடலாம், ஆர்கானிக்கா வருதுன்ற மாதிரியே அதை ஷூட் பண்ணி காமிக்கிறது கஷ்டம். ஸோ விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் அது வந்து அதுலதான் இம்தியாஸ் அலி வந்து ஸ்டோரி டெல்லிங்ன்றதை விட அதை நடிக்கிற ஆர்டிஸ்ட் அதை ஷூட் பண்றது கஷ்டம், அதை டைரக்ட் பண்ணி அதை ஷூட் பண்ணி அந்த மூட ஆடியன்ஸ் கடத்துறது கஷ்டம். அது செம்மையா கடத்திருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல வந்துட்டு இவங்க தண்ணிக்குள்ள தலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் உட்காந்துட்டு 2 பேருக்குமே தோணும் அந்த இடத்துல கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, 2 பேருக்குமே அந்த இடத்துல லவ் பண்ணணும்னு தோணும். அப்படி வச்சுக்கோ, 2 பேருக்குமே அந்த இடத்துல லவ் பண்ணணும்னு தோணும். ஆனா வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, சொல்லிக்க கூடாது, நமக்குள்ள எதுவுமே இல்லை, நம்ம வந்து இந்த 7 நாள் ஜாலியா இருக்கும் போயிடும் அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. 2 பேருக்குமே கனெக்டடா இருக்கும், லவ் பண்ணணும்னு தோணும். அதை தாண்டி என்ன பண்றது தெரியாதுன்னொடனே அந்த கேரக்டருக்குள்ளேயே அவங்க வந்துட்டு என்ன சொல்றது, இதெல்லாம் அலோடா அதெல்லாம் அலோடா அப்படின்றது அந்த மீறல் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு, எவ்வளவு தூரத்துக்கு அந்த மீறல் வருதுன்றத விஷுவலா டைலாக் மூலியமா கடத்திருப்பாங்க, விஷுவலாவும் அதை கடத்திருப்பாங்க. இது திரும்பி உட்காரு, கையை பிடி, இது அலோடா, இது அலோடு, அதே மாதிரி அலோடு கிஸ் பண்றது அலோடு கிடையாது, அடுத்த நாள் காலையில இருக்கு, அதனால இப்ப அலோடு கிடையாது. அதுல வந்து ஒரு மேஜரான இதுல என்னன்னா அவன் தன்னோட ட்ரூ செல்ஃப் தான் இருப்பான். இவதான் ஒரு ஐடென்டிட்டியை மறைச்சுக்கிட்டு இதா இருப்பான். அவன் சின்ன வயசுலயே அவனுக்கு டானாகன்றது அவனுக்கு ஒரு ஆசையாவே இருக்கும். அதையும் ஒரு இடத்துல இருப்பாங்க. அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு சீன் வந்து நீ சொல்லல அந்த கதவு திறக்கிற சீன், அதுல கதவு திறந்தா யூடியூப்ல பாத்தியா என்னது இந்த டான் மேட்டர், கதவு திறந்து கண்ணாடி மேட்டர், அது நீ சொன்னதுக்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணி அப்படி பார்த்தேன். நான் வேற ஒரு ஷாட் பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு. ஆனா ஏன் காரணமா அது வந்து அதான் கதவு திறந்தோடனே பார்த்தா வீடு வந்து ஒரு இதுலதான் இருப்பான். இவதான் வந்து அந்த கண்ணாடிலையும் தெரியவா, இதுலயும் தெரியும். அது என்னன்னா அவ வந்து தீபிகா படுகோனே வந்து ரெண்டு அவரோட தனி பர்சனாலிட்டி, அப்புறம் இப்ப இருக்க ஒரு பர்சனாலிட்டி, 2 பர்சனாலிட்டி. பட் ஆனா வீடு வந்து ஒருத்தன் தான். அவன் அப்பதான் ட்ரூ செல்ஃபா இருக்குன்றது வந்து விஷுவலா ரெப்ரசென்ட் பண்ணது வந்து அந்த இடமா இருக்கும். இவனுக்கு இது பிடிக்கலன்னு தெரியும். அவங்க அப்பாட்ட போய் எனக்கு மேக்ஸ் எல்லாம் வரல, எனக்கு இன்ஜினியரிங் பிடிக்கல அப்படின்பா. அவங்க அப்பா ரொம்பலாம் ஹார்ஸ் எல்லாம் பேச மாட்டாரு, தெளிவா ஒரு கேள்வி கேட்பாரு, வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. தெரியாது இவனுக்கு. அதுதான் வாழ்க்கையோட தேடலாவே இருக்குங்க எப்பயுமே. அவனுக்கு தெரியாது என்னன்னு, அவன் வெறுப்புல என்ன பதில் சொல்லணும் தெரியாம போயிடுவான். போய் நான் இன்ஜினியரிங்கே சேர்ந்துக்கிறேன் அப்படின்வான். சேர்ந்து படிச்சுட்டு இன்ஜினியரிங்கே சேர்ந்து ஃபுல்லா ப்ராடக்ட் மேனேஜரா படிச்சுட்டு ஒரு ட்ரிப்பு போகும்போது, அப்பதான் அவன் வந்து ட்ரிப்பு போகும்போது கூட அவனை ஃபீல் பண்ணவே மாட்டான். ட்ரிப்பு முடிப்பான். அவனுக்கு எனி டைம் அவனுக்கு ஒரு ஸ்டோரி டெல்லரா இருக்கணும்ன்றது அவனுக்கே தெரியாது. அவன் வந்துட்டு கதை சொல்லிட்டு இருக்கும்போது ஜாலியா இருப்பான், கதை சொல்லிட்டே இருப்பான், பெர்ஃபார்ம் பண்ணுவான், அப்பெல்லாம் ஜாலியா இருப்பான். இப்போ ப்ராடக்ட் மேனேஜரா தான் ஒர்க் பண்ணுவான். அப்படி ஒர்க் பண்ணும் போதும் ஜாலியா தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியாதுல்ல, அவன் வந்துட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டே எப்பயும் போல அந்த ஒரு ரொட்டீன் காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருப்பான். அவன் ரியலைசேஷனுக்கே வந்திருக்க மாட்டான். அதுக்கு ஒரு எனக்கு பிடிக்கலன்ற ரியலைசேஷனுக்கே வந்திருக்க மாட்டான். அவன் வந்துட்டு அதுக்கப்புறம் தாரா தான் உடைப்பா. அதுக்கும் ஒரு வச்சிருப்பான். ப்ரொபோஸ் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவா.
இவன் வந்து அவங்க எல்லாம் சுத்தி இருக்கவங்க என்ன நினைச்சாங்கன்னா அடுத்த நாள் நார்மலா வருவான், எல்லாத்தையும் பேசுவான். அந்த ரிங்குக்கு கூட வந்து சொன்னோடனே, டேய் அந்த ரிங் இந்தா நீ அந்த அவ ரிஜெக்ட் பண்ணிட்டான், இந்த ரிங்கை வேற நீ அங்கேயே வச்சுட்டு வந்துட்ட அப்படின்னோடனே இவன் தன்னைத்தானே மறைச்சுக்கிட்டு, நல்ல வேளை இந்த ரிங்க வந்து குடுத்துட்டீங்க, இல்லைன்னா எவ்வளவு காசு தெரியுமா அப்படின்னோடனே டக்குன்னு அதெல்லாம் அது இந்த மெமரி வரும். ஐயோ ரிஜெக்ட் பண்ணிட்டா இந்த ரிங்க வாங்க அப்படிலாம் இல்லாம ஜாலியா வாங்கிடும். அதெல்லாம் உடனே சொல்லுவாங்க, அவனுக்கு பாருங்க எவ்வளவு இப்படி ஒரு ஜாலியான ஆளை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லைன்னு காமிப்பான். ஆனா உள்ளுக்குள்ள அடுத்த சீனே போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். எனக்கு என்ன வேணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு தெரியுமா? அந்த கேள்வி நம்ம எல்லாருமே கேட்போம்ல. அந்த கேள்வியை கேட்கணும்னு கூட ரியலைஸ் பண்ணாத ஒரு ஆளா தான் இருப்பான். ஸோ அதெல்லாம் தெரியும் போது அவன் சின்ன வயசுல ஒருத்த கதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவர்கிட்ட போய் கேட்கும் போது அவருக்கு தெரிஞ்ச கதையை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இந்த மாதிரி வந்தா அவன் தான் இவன் தான் ஐயோ அதெல்லாம் நான் என் வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணுவேன்னு சொல்லு. அடுத்து என்ன பண்ணுவேன்? ஏன்னா ஜோசியக்காரன் உன் கதையில தேடுறவன் என்னடா வேணும் கேட்டதுக்கு அப்புறம் என்னடா வேணும் யாருமே இந்த கேள்வி கேட்கல, இன்னைக்கு என்ன வேணும் அப்படின்ற ஒரு ரியலைஸுக்கு வந்து ஹீரோ போய் அந்த படத்துல பண்ணுவார்ல அந்த மாதிரி இல்லாம மனுஷனா உருவாகி அதுக்கப்புறம் அவன் ஸ்டோரி டெல்லரா வந்து ஜாலியா இருப்பான். ஒரு டிஸ்க்ளைமர் போட விரும்புறேன், எல்லாருக்கும் இந்த கதை சூட்டாங்க. எல்லாரும் தமாஷா இன்ஸ்பயர் எடுத்துக்காதீங்க. ஏன் அப்படி சொல்ற? அந்த லாகூர்ல பார்ட்டிஷன் பிடிச்ச தாத்தாவோட நிலைமை இங்க நிறைய பேருக்கு இருக்கும். அதனால படிச்சு எல்லாரும் எல்லாருக்கும் அந்த ஹார்ட்டை ஃபாலோ பண்ற வாய்ப்பு அமையாது, பேஷன் ஃபாலோ பண்ணணும் அந்த வாய்ப்பு அமையாது. இப்போ நான் வந்து ஒரு என்ன வச்சு சொல்றேனே, நான் வந்து ஒரு 19-20 வயசுல தமாஷா பார்க்கும்போது தமாஷா பார்த்துக்கிட்டு ஓகே ரைட் ஹார்ட்டை ஃபாலோ பண்றது தான் முக்கியம் போல அப்படின்னு சொல்லிட்டு போய் விஸ்காம் எடுத்தேன். பிகாம் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு பண்ண தப்பே அதான். ஸோ நீங்க ஹார்ட்டை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படமும் அதுதான் சொல்லிச்சு, ஃபாலோ யுவர் ஹார்ட், எதுக்கு ரேஸ் வரும்னு தெரிஞ்சுட்டு ஓடு. விஸ்காம் எடுத்தேன், பிகாம் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு சில வருடங்களுக்கு அப்புறம் தெரிய வந்தது என்னன்னா தப்பு பண்ணிட்டோம். ஹார்ட்டை ஃபாலோ பண்ற அந்த விஷயம் அந்த இதுன்றது எல்லாருக்கும் கிடைக்காது, யாருக்காவது தான் கிடைக்கும். யாருக்காவதுனா மேபி வெல் செட்டில்ட், நான் வந்துட்டு என்னை நம்பியும் குடும்பம் இல்லை அப்படின்னு சொல்ற எல்லாருக்கு தான் அந்த ஹார்ட்டை ஃபாலோ பண்ற ஆப்ஷன் கிடைக்குமே தவிர என்ன மாதிரி வந்து இருக்கு. என்ன மாதிரினா நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு அப்புறம் தான் ஃபேமிலி, அவங்க தான் ஃபேமிலி, இந்த குடும்பத்தில் முதல் பட்டதாரியார்கள் யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. அதனால அதை சொல்றேன், டிஸ்க்ளைமரா வைக்கணும்னு தோணுச்சு. அதை பார்க்கும்போது சொல்லி இதை நீங்க பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழே தெரியாது சரியா? மெயினா மியூசிக் நல்லா தலையும் பாய் நல்லா இருக்குன்றத தவிர பாயை தாண்டி வேற எதுவுமே சொல்ல முடியாது. எனக்கு வந்து அந்த தமாஷான்ற படத்தை கிரேட்டுன்னு ஒரு ஸ்டேஜ்ல இருந்து மாஸ்டர் பீஸுக்கு எடுத்துட்டு போனதுல அது ஏஆர் ரஹ்மானால மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு அனிருத் டூயிங் ஃபார் ஆல் கோலிவுட் ஃபிலிம்ஸ். அதுலேயும் அந்த அங்கங்கே ஃப்ளூட் மியூசிக் ஒரு இடத்துலையும் வரும். அகர்த்தும் சாத்தவே முடிஞ்சு அந்த ஆள் வேற பண்ணவே தேவையில்ல. பட் அங்கே வர்ற ஓஎஸ்டி எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த பாட்டு எல்லாமே இப்போ நீ ஏதாவது ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னா நீ அந்த ஊர் கல்ச்சருக்கு ஏற்றாப்புல நம்ம வைப் பண்ணுற அளவுக்கு ஒரு பாட்டு பண்ணணும். கோர்சிகா கல்ச்சரையுமே நீ ரெப்ரசன்ட் பண்ணணும், அதுபோக அது நமக்கும் கனெக்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு அந்த வகையில் அப்படி ஒரு பாட்டு பண்ணி அது நமக்கு பிடிக்கிற வகையில் இந்த மடர் கஸ்தி அதில் தான் பாய் ஸ்பெஷலிஸ்ட். அந்த ஃபியூஷன் கூட சொல்ல முடியாது, அவங்க ஊர்லயே தான் இருக்கும். அது எந்த வகையிலுமே நம்ம நாட்டு லேண்ட்ஸ்கேப்புக்கு ஏத்த மியூசிக், அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு ஏத்த மியூசிக் கொடுக்கிறது தான் பாய் ரிலேட் பண்ணிக்க முடியுது. பாட்டு நல்லா இருக்கு, விஷுவல் அங்க இருக்குல. பெட்டிஷன் டு ரிலீஸ் தமாஷா ஓஎஸ்டி யாரும் கேட்க போறது இல்ல, நானே சொல்லிக்கிறேன். அது இல்ல கேட்க போறது, எதுக்கு ரிலீஸ் பண்ண பார்க்கவே போறது இல்ல. அது விஷயம். ரன்பீர் கபூர் 10,000க்கு நடிச்சாருன்னா தீபிகா படுகோனே தான் அவங்க பேரு, அவங்க 20,000க்கு நடிப்பாங்க. அவர் 20,000க்கு நடிச்சானா அவர் 30,000க்கு மொரட்டு பெர்ஃபார்மன்ஸ். ஆமா, எல்லா சீனும் மொரட்டு பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். செதறிட்டேன். அப்ப பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது, இப்ப பார்க்கும்போது அப்படிதான். சரியான பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேருமே. Is that you need an actor like Ranbir or like Deepika to play these scenes. It's, if you look at it, it's very performance oriented. It's only because they did it so well that it's good. அதே மாதிரி இந்த படம் ஏன் ஃப்ளாப் ஆனதுக்கும் ஒரு மெயின் காரணம் சொல்லுவாங்க. ஏன் ரன்பீர் கபூர் நடிச்சிருக்காரு இல்ல, அதுக்கு அதே சேம் கேஸ்ட் தான், தீபிகா படுகோனே ரன்பீர் கபூர். ஒரே முன்னாடி வந்து இவர் கபூர் ஆச்சு.
அதாவது ஏக் தவானி ஹாய் தவானின்னு ஒரு ஏக் திவானி, என்டர்டைன்மெண்டான ஏக் ஒரு மூவிய கொடுத்துட்டு இப்படி டக்குன்னு அது posting opposite இல்ல ஆனது. இல்ல. அது இம்தியாஸ் அலி இல்ல, வேற டைரக்டர் தான். பட் அதை அந்த மாதிரி ஒரு ஃபன்னா என்டர்டெயினா ஜாலியா பார்த்துட்டு போறான் அப்படின்னு ஒரு கமர்ஷியலான மூவி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இங்க வந்து பாதி கமர்ஷியலாவும் இருக்கு, எஸ் ஆர்ட் சைடும் இருக்குன்னும் போது அது வந்து மக்களுக்கு ஒரு போர் அடிச்சிருச்சோ. அந்த அந்த இது அந்த மிக்ஸ் கரெக்டா இல்லாதனால அவங்களுக்கு அந்த உண்மையான ருசி போய் சேர முடியாம ஆயிடுச்சு சொல்லலாம். இவரோட எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இவர் இந்த ஜான்ரால பண்ற எல்லா படங்களும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்கப்ஸ், ஏ ஜவானி ஆமா. ஜவானி, இந்த படம் தமாஷா, இன்னும் 2-3 படம் ஜக்கா ஜூஸ்னு ஒரு படம் இருக்கும் பார்த்துருக்கேன். அது இன்னொரு படம் ஹேதில் ஹாய் முஷ்கில். ஏதில் கேம்ஸ்கில். அப்புறம் இது இன்னும் இருப்பாங்க பிரியங்கா சோப்ரா இருப்பாங்க, அவங்க பர்ஃபி. அது வந்து ரன்வீருக்கு பர்த்டேக்கே நம்ம பேசலாம். அந்த ஆளோட பிக் பாலிவுட்ல உருப்படியா நல்லா நடிக்கிற அந்த ஆள் தான் ஒரு 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 ப்ராப்பரான பீக் நெப்போட்டிசம்னா அந்த ஆளு தான். ஏன்னா ஒரு அப்படி சொல்ல வரல, ஒரு நெப்போட்டிசம் ப்ராடக்ட் இல்ல, ஒரு நல்லா நடிப்பாரு, ஒரு நல்ல நெப்போ ப்ராடக்ட்ன்றேன். அப்படியே சொல்லணும். நல்லா பீக் நெப்போட்டிசம்ன்றது வேற, ஒரு நல்ல நெப்போட்டிசம் ப்ராடக்ட். ஏன்னா அவர் வந்து சும்மா அவரோட அதான் சொல்லல, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல அந்த ஆளை அடிச்சுக்கவே முடியாது. அதனால எல்லா படத்துக்குமே நான் பார்த்திருக்கேன். ஆமா, அனிமல்ல சூப்பரா நடிச்சிருக்கு. ஓ, உண்மையிலே நல்லா நடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி படம் பண்ணவர் தாங்க அனிமலும் பண்ணிருக்கு. ஆமா, அதுக்குன்னு அவர் வந்து பாய் நெக்ஸ்ட் டோர் அந்த மாதிரியே பண்ணாலும் அனிமல் தான் உண்மையிலே பாய் நெக்ஸ்ட் டோர். எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. நல்லா இருக்கு அந்த அணி தமாஷா தாண்டி என்ன சொல்றது, நல்லா இருக்கும். பட் எல்லாருக்கும் அந்த கொடுப்பனை அமையாது. பட் ஆர்ட்டை ஃபாலோ பண்றது பெட்டர் சாய்ஸ் தான்.